சென்னை காஞ்சிபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட்டுக்கு அரசு சார்பில் நிலம் கையகப்படுத்திய விவகாரத்தில் மோசடி செய்ததாக தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவன இயக்குநரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்காகவும் சிப்காட் விரிவாக்கத்திற்காகவும் அரசு நிலத்தை அரசுக்கே விற்று இழப்பீட்டுத் தொகை பெற்றதாக பரபரப்பு புகார் எழுந்தது. அதாவது பீமந்தாங்கல் என்ற கிராமத்தில் அரசு நிலங்களுக்கு முறைகேடாக பட்டா பெற்று அரசுக்கே விற்று 33 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றனர் என்பது புகார். நெமிலி, வல்லம், வடக்கால் கிராமங்களிலும் அரசு நிலங்களுக்கு போலி பத்திரம் தயாரித்து 21 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றதாக கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் சென்னை, காஞ்சிபுரத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு சொந்தமான 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 18 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அதிகாரிகள் முடக்கினர். வடக்கால் கிராமத்தில் அரசுக்கு 21 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விஜிபி ஹவுசிங் டெவலப் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் மீது புகார் கூறப்பட்டது. இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷின் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக அரிகன் ஷெல்டர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவன இயக்குநர் ஆசிஸ் ஜெயின் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.